போட்டோ பிடிக்க நம்ம போகக்கூடிய படகலாம். என்ன நம்பு, உனக்கு வம்பு. எங்கடா இருக்கா அந்த தர்ம எதிரி? எதிரி, ஆமா, தர்மரு பாக்குறேங்க. அரசே, யார் வந்திருப்பது? எதிரால ஐயா ஜல்லி வந்துக்கிறாரு. உங்க மாமா, உங்க மாமா வந்துக்கிறாரியா? எதிராக என் மாமன், உங்க மாமா, தாய் மாமன் தான். தாய் மாமா ஜல்லி ஜல்லி தாய் மாமன் எதுக்கு வந்துக்கிறாரு? சண்டைக்கு வந்துக்கிறாரு. சண்டைக்கு தாங்க. யாரா புத்தி இல்லடா உனக்கு? நான் ஒரு மருமக. ஆமா, என் மாமா அவரு, என் அம்மா. ஆமா, எங்க அம்மாவுக்கு தம்பி. ஆமா, என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க. போடா, போய் சொல்ற கம்யூனிட்டி போடா. போய் சொல்ற. நான் தனியா போறேன். நீயே போய் கேளுங்க. நானே போய் கேளுங்கடா. கேளுங்க. சண்டைக்கு வந்துக்கிறாரு அவரு. மாமன் எதிர்க்க. மாமன் எதிர்ல. ஆமா, இந்த ஆயுதம் இருக்க கூடாது. ஆமா, கலச்சு விடாத. குடு குடு. ஓஹோ, ஏ மாமா. ஏய், எங்க இருக்கடா மாமா? பாடா தம்பிக்கு. மாமா, என்னடா மாமா? வணக்கம் மாமா. ஏய், யார் பண்ணாருங்க? பாடிகார் தெரியல ஒப்பாரி மாமா மச்சான. ஏய், தாய் மாமன்டா. தாய் மாமா கொலைக்கிற மாமா. நீ வந்துக்கிட்டு நாம படுகலாம். டேய், சண்டை போடுறதுக்கா மாமா? வாங்க மாமா. டேய் மாமா, என் அம்மா என் அம்மா மாமா உன்னை எதிர்த்து சண்டை போட மாட்டேன் மாமா. நீ அடிக்கிட்டால கூட ஒரு ரெடி அடிச்சிரு மாமா. உப்பு போட்டு தானே சாப்பிட்றா? உனக்கு எனக்கு சண்டை வேணா மாமா. உப்பு போட்டு தானே சாப்பிட்ற சாப்பாடுல போர் காலத்துல அவரு சால்ட் போட்டு சாப்பிடுறாங்க. போர் காலத்துல ஒப்பாரி ஒப்பாரி மாமா. மீண்டும் சொல்றேன் மாமா, அடிக்கிட்டால ஒரு அடி அடிச்சு மாமா. சண்டைக்கு வாடா, சண்டை சண்டை. நீ தான் சண்டை போட்டா பாக்குறேன். சண்டை மாமா வானா மாமா. சண்டை அடிச்சா பல்லு பலபல்ல கொட்டிக்க. நீ எனக்கு எதிரி, நான் உனக்கு எதிரி. எதிரி என்ன மாமான்லாம் கூப்பிடு. மாமான்னு கூப்பிடு. மாமா ஒப்பன கடை போறதுங்க. டேய் யாga இந்த பண்ணி ஜெகாம நீ சண்டை உனக்கு போறதவனுங்க. சத்தியமா போடு போடு. அதனால தான் ஒப்பனிங்க போறதவன என்ன மாடா சண்டைக்கு? இனிமே டாக்டர்களை கூட வாடா சண்டைக்கு போடுங்க. மாமா நீனா வரவரே மாமான்னு கூப்பிடாத. ஓ வாடா கூப்பிடாத. வாடா சண்டையா உனக்கு இருக்குமா? நான் வேற கையில இருக்கேன். அதனால நீ நான் எப்படி சொல்றேன் மாமா, வேணா வந்த கோவத்துக்கு ஒரு அடி அடிச்சுட்டு போயிடு. துரியாதன் கிட்ட போய் அவன் எனக்கு பயந்துட்டு போனா கூட சொல்லிடு. நீடா சொல்றப்ப இங்க படுக்கலாம். என்ன சொல்ற நீ? சண்டை சண்டை தான். சண்டை தான். வா பார்க்கலாம். அட அந்த அண்ணன் கோபமே வராது. பேசுற வார்த்தை கண்டவனுக்கு பதில் ஒரு வார்த்தை சொன்னார் பத்தியா? கிளம்பி சும்மா இருக்கலாமா? நீ எடுத்தானா இதோ எடுத்தானா இதோ மாட்டு போவாது. ஒரு தலைவதி மாட்டு போவாது. யாரு அதானா? ஆமா. பத்து கூதிச்சு
பைப் விடுறான் சின்ன போயிருப்பாங்க போன பாகத்துல தம்மான் கேளு ஜெயிக்கிறாரு ஜெகடாகரான் பாரா துரியோதனா கோவம் வராதுன்னு பார்த்தா குறுக்கு கோவம் வர மாட்டேங்குது மூஞ்சி முடுறா வா கட்டு கை கட்டு வா கட்டு கட்டு கட்டிட்டா நமக்கு வெற்றி மகாராஜா நீ போய்யா கூட போன பாரு எங்க மாமா விட்டுருப்பாங்க நான் சொல்றது கொஞ்சம் அதுக்குள்ள ஓடிடுறது எங்க கத்துக்கோ நானே ஆடு நடத்துறேன் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ ஆடுவேன் ஆமா எங்க மாமன் கூட நீ போனியா போனதும் அந்த தர்மராஜன் ஒரு சண்டை செய்தாரா செய்தாரு எங்க மாமன் ஓங்கி விட்டாரா கழுத்து எப்படி போச்சு கழுத்து கோலம் திரும்பி போச்சுங்க தர்மனுக்கு செத்து போயிட்டாரா முடிஞ்சு போச்சா செத்து போயிட்டாரா எங்க மாமா எப்படிப்பட்டவன்னு தெரியாது ஜல்லிய மாமா சரிய பலசாலி வரலாமா சாலியோட சாதாரண தர்மம் சண்டைக்கு வரலாமா உடம்புல வல்லமே இல்லைங்க வர எதுக்குடா வர அம்மா பூஜையான சூதாட்டக்காரா இந்த முடியல அப்புக்குன்னு எப்படி பிடிங்க வச்சு மாத்தியா ஏடா தம்பி மாரை ஏவி விட்டு என் சேனா என் தம்பி மாரெல்லாம் கொண்ட தேவடியாமான பொறுத்துதான் உதைக்கிறவங்க உயிராக்கிறவங்களை அடிக்கிறது திரும்பி அதனால இவன் மேல இருக்கிற வைராக்கி அம்மா எனக்கு டேய் மூதேவி பிடிச்சவனே டேய் சூதாட்டுக்காரா டேய் சூதாடினவனே எல்லாத்தையும் வைக்கலாம் நாட்டுல பொருள் இருக்குது வைக்கலாம் இந்த நாட்டை வச்சு சூதாடினேன் அது கூட வைக்க அது கூட பொருள் மூதாதி சமாளிச்சு அதான் மேல இருக்கிற ஆடியை வச்சு ஆடினேன் தம்பி மாற வச்சு ஆடினேன் இதெல்லாம் நீ சொந்தக்காரன் ஏடா செத்த பிறகு தலைமாட்டில் உக்காந்து தாலி இருக்கிறவங்கள பொண்டாட்டி வச்சு ஆடுறியாடாங்க தலை மேலையும் வாதிப்பேன் கால் மேலையும் வாதிப்பேன் ஒரு பொண்டாட்டி வச்சு சூடாங்க தேவையாமானே உனக்கு அறிவு எழுமலானா தம்பி தாங்கணும் எனக்கு வயசு மட்டும் போச்சு எழுமாலும் தம்பி இவன் சாகரத்துக்குன்னே வந்தான் இவன் செத்துதான் போனான் போயிட்டானா இவனுக்கு மோளம் அடிக்கணும்
காட்டுக்கு போவோம் தம்பி மாடா வச்சுட்டு காட்டுக்கு போன நீ காட்டிலே சாக கூடாதா காட்டிலே நாய் நாள் தின்னுக்கு விட தாயாடி காட்டுல சாக கூடாது காட்டுல சாகல ஏண்டா விராட பரத்துல ஒரு வருஷம் அந்த விராட குருவ மாதிரி சாப்பாடு இறந்து சாப்பிட்டு அப்ப சாப்பிட கூடாது அதான் இறந்து சாப்பிட்ட கூலி மகன சொல்லுங்க. ஆமா இது என்ன மூடி வச்சுருக்குது பாக்குறீங்களா? மூடி வச்சுருக்குது என்ன மூடி வச்சுருக்கிறாங்க நீ பார்த்தியா செத்துட்டானா ஒரு வாட்டி முகத்தை பாத்துங்க இதுல பாரு போ இவன் எப்படி காட்டுல திரிஞ்சு காலை எடுத்த நாங்க ஏண்டா தர்ம சத்துனா அவனுக்கு காரிகிறேனா பண்ணுவே நாடு நமக்கு தலையை கட்டினா முடிஞ்சு போச்சு செலவு பண்ணியா செலவு பண்ண செலவையா பண்ணும் அந்த செலவு செய்யறதுக்கு டேய் மாமன் இது பெரிய அண்ணா இருந்தாலும் நமக்கு எல்லாம் மோத்துறாங்க அண்ணங்க அவனுக்கு நல்ல பாட்டுக்காரன் நல்ல மேலக்காரன் ஆமா வச்சு தூக்கிட்டு போயின்னா ஜெயிப்பம்மா செட்டி வச்சிருக்குமா செட்டி இவனுக்கு செலவு செய்யறேன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க காரியம் இப்படியாப்பட்ட அரசனாக்கிற இவ்வளவு பணம் வச்சுக்கிற ஏன்னா ஒரு சித்தமா ஒரு காரியம் கருமான கூடாதான்னு சொல்ல மாட்டாங்க பாட்டுக்காரன் ஏன்டா பாட்டு பாடுவேங்க இவனுக்கு இந்த தர்மம் கேட்ட மாதிரி ஒரு பாட்டு பாடும் முதல்ல பாடுற பாக்கலாம் ஐயா முக்கா நாள் தன்மகனே ஐயா முந்தி விநாயகனே முக்கா நாள் தன்மகனே ஐயா கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே முன்னடமா ஐயா கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே முன்னடமா ஐயா வேலவனுக்கு முன் பிறந்த விநாயகரே முன்னடமா முன்னடமா எதுக்கு தெர்றா காரி மூஞ்சிடுறேன் முகத்தை ஒரு கடைசியானா பாத்துங்க மூஞ்ச தர்மர் முகத்தை ஒரு டைம் பாத்துங்க மூஞ்சிருங்க ஏதா காரி மூயின்மா இல்ல காரி தான் மூயின்மா காரி எவத்த மூயினும் மூஞ்சி மேல தான் மூயினும் இங்க இவன் மூஞ்சி மேல தர்ம மூஞ்சி மேல காரி மூஞ்சி மேல மூயின் தான் சொன்னான் தர்ம மூஞ்சி மேலங்க அப்படியே ஏடுறாஸ் பாக்கலாம் மூஞ்சி பாக்குறீங்களா எச்ச பத்தல யாருக்கார மகராஜா காட்டாரு கடன் வாங்குறதுக்கு காய்ச்சற புடிச்சான் போற அவர் பிடிச்சிருக்காரு ஐயோ என் ஜல்லிய மாமா என்னை விட்டுட்டு போயிட்டியா மாமா ஐயோ என்ன செய்வே என் அருமை ஜல்லி மாமா ஐயோ என்ன செய்வே அருமை ஜல்லிய மாமா நையவே என்னை கைவிரித்து நலிகிய விட்டேன் மாமா நலிகிய விட்டேன் மாமா ஐயா நையவே கைவிரித்தேன்
என்ன நழுகிய விட்டு மாமா இந்த வயது ஆசைக்கு ஜல்லிய மாமா வகையது நான் என்ன செய்வேன் மாமா ஐயா சம்பந்தா என்ன செய்வேன் அருமை ஜல்லிய மாமா ஐயோ மாமா என்ன செய்வேன் பாண்டவரோடு சென்று விடலாம் என்று தங்கை மக்களோடு கூடிவிடலாம் என்று நீ வருகின்ற வழியை பார்த்து ஜல்லிய மாமன் பாண்டவரோடு சென்று விட்டால் இன்னும் பலம் போய்விடுமே என்று வரக்கூடிய வழியை பார்த்து ஒரு தண்ணீர் பந்தலை உண்டு செய்து மாமா அந்த தண்ணீர் பந்தலை உண்டு செய்து நீ வருவதை பார்த்து மக்களை அழைத்து ஐயா தாகம் தீர தண்ணீரும் பசி தீர அன்னமும் கொடுக்கும்படியாக செய்து இது தாகம் தீர தண்ணீர் பசி தீர அன்னமும் பசியாரி கையெழும்பி மேலே விலாசத்தை பார்த்தவுடனே தர்மம் பந்தல் அல்ல இது தர்மம் செய்த பந்தல் அல்ல இது துரியோதனன் செய்த தண்ணீர் பந்தல் இவனிடத்திலே உப்புஞ்சோறு உணவாக உண்டு விட்டு நாம் பாண்டவர் படியிலே சேர்ந்து துரியோதனனை மடிப்பதா துரியோதனத்திலே சேர்ந்திடலாம் என்று உப்பு இந்த வீட்டுக்கு உள்ளளவு நினைக்கும்படியாக என்னிடத்திலே வந்து சேர்ந்தாயே ஜல்லிய மாமா அப்படியே பல்லவி எடுக்கணும் சரி போகும் என் பக்க பலாமோ போச்சோ எனக்கு இத்தனை நாளாக எத்தனை புத்திகளை செய்து அம்மா அம்மா போறவங்க எல்லாம் திரும்பி வரலையே எதுக்கே நான் இருக்கணும் போய் செட்டே போயிடும் யாரு என்ன சாக சொல்லி வெட்டிக்காரன் சொன்னாங்க மகாராஜா மாமா ஜல்லிய மாமா பலம் கொண்டவர் ஆச்சுதே மாமா தர்மம் கையால் எப்படி மாண்டீர் மாமா அந்த தர்மனானூல் எப்படி உன்னை கொண்டான் மாமா மாமா இத்தனை நாளாக எனக்கு எத்தனை புத்தி சொன்னாய்
இனிமேல் நான் போக மாட்டேன்டா துரியோதனா. ஆமாம். உனக்கு இடது களமாக நான் இருக்கிறேன். இருக்கின்றேன். உனக்கு இடது நேத்திரமாக நான் நான் இருக்கிறேன். இருக்கின்றேன். எனக்கு இடது பாகமாக இருக்கிறேன் என்று ஆமாம். இது நாள் வரையிலே எனக்கு சொல்லியிருந்தீர் மாமா. மாமா என் இடது கண் குருடானது போல, போல என் இடது கரம் ஒடிந்தது போல, ஒடிந்தது போல என்னை முடக்கி விட்டாயே மாமா. ஆமாம். மாமா மாமா பேசுகிறேன் மாமா. ஆ. உன் மருமக பிள்ளையாகி துரியோதனன் வந்திருக்கிறோம் மாமா. மாமா என்னோட பேசுங்களேன் மாமா. பேசு மாமா. பேச மாட்டேன். ஒரே வார்த்தை மருமகனேன்னு சொல்லு மாமா. சொல்லி வாழ திறந்து மருமகனே துரியோதனா சொல்லு மாமா. செத்த பணம் போய் பேசுவாங்க. ஒரே வார்த்தை சொல்லு மாமா. ஐயோ மாமா தைரியமா நான் இருக்கிறேன்னு சொல்லு மாமா. ஒரே வார்த்தை சொல்ல மாட்டேன். போயிட்டியா போச்சா போச்சா. அரசே வாடா. சொல்லுங்க. பாடக்காரனாவே நல்ல பாட கட்டணும். பூந்தேர் கட்டணும். ஆமா. பூந்தேர்ல எடுத்து வைக்கணும். நல்ல மேலக்காரனா இருக்கணும். வாய் கட்டலாம் பாரு கட்டுவீங்க. ஆமா. காசு போய் எடுத்து கட்டிலுக்கு பாரு ஒரு 50 பாடம் எடுத்து காசு வேணுங்க கொடுங்க. அடையாளம் பண்ணணும். ஒரு 50 ரூபாய் கூடி வியாபாரம் கொடுத்துறேன். யாருமே பாப்பா நீங்களாம் குடிங்க. பாட கட்டணுமா? QR கோட் கொண்டு அனுப்பிச்சிடலாம். எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறாரு பேக்கில். எல்லா அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்கண்ணா. எல்லாம் நகை போட்டு கூகுள் பே ஸ்கேனர் பண்ண அனுப்பிச்சிடலாம். அரசே நல்ல பூந்தேரு கட்டுறவனா இருக்கும். பூந்தேருனா அது 50,000 ஆனாலும் பரவாயில்ல. சரி 1 லட்சம் ஆனாலும் சரி. பூந்தேரு கட்டணும். 50 ரூபாய் கொண்டு போய் அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து பண்ணிட்டு அரிசி போ கொடுத்துட்டு வந்து பூந்தேரு கொடுத்துட்டியா போய் பாரு. போய் பழக அடிக்கிறவங்க நல்ல பழகாரர். மேல அடிக்கிறாங்க தெரியுமா? ஆமா மேல அடிக்கிறாங்க. அது பாரு 50,000 ஆனாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு போய் இந்த 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வந்துடுறேன். சரி அப்படியே நாளைக்கு போக வரைக்கும் முழங்கணும். அதனால 500 ரூபாய் அட்வான்ஸ் பாரு மகாராஜா கொடுத்தாரு. அன்று நல்லா அடிக்க சொல்லி சொல்லு போ. நல்ல பழவையா சிறப்பான பாட்டுக்காரனா வேணும். சும்மா பாட்டு பாடினா எங்க மாமன் போகாது. அதனால சிறப்பான பாட்டுக்காரன். அது அவனுக்கு 50,000 எம்மா செலவானாலும் பார்க்கலாங்க. அதனால 50,000 ஆனாலும் பரவாயில்ல. சரி நல்ல பாட்டுக்காரனா பார்த்து இந்த 500 கொடுத்து வந்து பாடுன்னு சொல்லி எங்க அண்ணங்கிற ராஜா. ஆமா குழி வெட்டுறதுக்கு. ஆமா குழி வெட்டுறதுக்கு ஓடி குழி வெட்டணும். அது 2,000 ஆனாலும் பரவாயில்ல. முன்னாடி இதை கொடுத்து அப்போ குழி வெட்ட சொல்லு. குழி வெட்டுறவனுக்கு ஆமா நீ போட மாட்டியா? எல்லாத்தையும் கொடுத்துட்டியா காசு? சரி எடுத்து போடு. இப்போ எல்லாம் யாரா வச்சு நீ ஒன்றும் இல்லை நகை கைட்டு போடு. சூப்பராக இருப்பேன். கைட்டு போடு. வேற வாங்கிக்கலாம். கைட்டு போடா. கொடுத்துட்டியா? 500 ரூபாய் சரியா பேசி போற மாதிரி யாருக்கு அந்த காசு நான் கூட நம்ம கிட்ட வந்து காசு என்கிட்ட வந்து போக மாட்டேன். நம்ம என்ன ஆளுங்க நான் கொடுத்துட்ற ஆளா இப்படியே இப்படியே தான் பாட்டு வரும். ஏமாத்தி புடுங்கிறது கொடுத்து ஏமாத்தி புடுங்க எனக்கு திருப்பி இப்படிதான் நான் புடுங்கிறது. சரி அது மாமனுக்கு வச்சுக்கலாம். மேல நடந்து போகுதுங்க. சரி ஜல்லி மாமா போயிட்டாரு. ஜல்லி மாமா
பரவ விடு. நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நான் இருக்குப்பா, நீ ஏன் பயப்படுற? நான் பாரு, நான் பாரு, என்ன அனுப்பி நான் போயிடுறேன். ஐயோ என்னையா உன்னையும் போறேன்னு சொல்றீங்க மாமா. நீங்க அனுப்பின பாத்துக்கிறேன். உன்னை விட்டுட்டு நான் வண்டியா இருப்பேனா மாமா? எங்க மாமா நானா இருப்பேனா? மைதா நீ போறியா மாமா? கண்டிப்பா நீங்க போயிருந்தீங்க. கண்டிப்பா போற நீ. கண்டிப்பா வண்டிக்கார வச்சு நீ எப்படி சொல்ற? போறது ஆமா என் வகுத்தழகா பான வகுத்தழகா அது புறம் நான் வார்த்தை கூழ் தான். ஊரா கொட்டாங்குச்சி கூழ். 100 கொட்டாங்குச்சி கூழ், ஒரு கொட்டாங்குச்சி 100 கொட்டாங்குச்சி. 100 கொட்டாங்குச்சி கூழ் குடிச்சே வயிறமா பேசுவாங்க. 100 பேரையும் சாகடிச்சேன். உன்னை ஒருத்தனை மட்டும் விட்டு வச்சேன். ஐயா நான் துணைக்கு எங்க மாமா வேணும். மேதா மேதா. மாமா நீ போறியா மாமா? கண்டிப்பா நீங்க போயிருந்தீங்க. நானு ஆமா போறியா? கட்டியாட்டு வா. உன்னையும் எதிர்த்த பேர்கள் மாமா ஒருவரும் ஜெயிப்பதில்லை. மாமா உன்னையும் எதிர்த்த பேரு மாமா ஒருவரும் ஜெயித்ததில்லையா? உன்னையும் அனுப்பி வைத்தேன் ஒரு நொடி தனிலே சென்று. பானப்பட்டி நீ மருளிய இடமே சேர்ந்தா எனக்கு எட்டடி பிடிச்சு வைத்தது மாமா. உன்னை எதிர்த்து போர் செய்து ஜெயம் அளித்த பேர்கள் யாரும் கிடையாது மாமா. யாரும் ஜெயம் அடைய முடியாது. அப்படி ஒரு கால் நீங்கள் சமுதாய யுத்தமானது சென்று அந்த பாண்டவர்களிடத்திலே சண்டை செய்கின்ற நேரத்திலே அவர்களுடைய பானமானது உன் மார்பிலே பட்டு நீ மாண்டு போய்விட்டால் மாமா. ஐயா நீ மாண்ட இடத்திலே எனக்கு இடம் பிடிச்சி வையும் மாமா. நான் வந்துடுறேன் மாமா. எனக்கு இடத்தை பிடிச்சி வச்சிருமாமா. கண்டிப்பா உனக்கு என் பக்கத்திலே இடம் முடிச்சாங்க. மாமா சாவ போறான்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு. மாமா பக்கத்துல தான் ஏன்னா எனக்கு பயம் ஆச்சு. ஆமா எங்க மாமா எனக்கு செத்தாலும் மாமா செத்தாலும் உன்ன மறக்க மாட்டேன் மாமா. உங்ககிட்டே வந்து படுத்துக்கிறேன். எனக்கு 8 அடி இடத்த புடிச்சு வச்சுன்னு இரு மாமா. எடுத்த அந்த கட்டி குடுத்தன்னு போலாம்ப்பா. இந்த கட்சி மண்ணி தோல்வி ஆகி கூட எனக்கு சைட்ல வெத்தலை பாக்கு கொடுத்தேன்னு போலாம். பாரு நாளை 12 மணி 1 மணி வரைக்கும் ஓட்டினா கூட இந்த கதை ஆகாது. அதுக்குள்ள இதை முடிக்கணும்னாலும் முடிக்க முடியாது. தொட்டு போனா கூட ஆகாது. ஆனா இந்த ஊர்ல இது ஊரா இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஓட்டலாம். இது காடு மாதிரி இருக்குது. விடிஞ்சா ஒரு ஆள் இருக்கிறாங்களா இல்லையே தெரியல. இருப்பாங்களா? சரி அதுக்காக இதே கொடுக்கலாம்.
டேய் ஒரு வேத்திலி முழுசும் கொடுத்துட்டா அப்புறம் இன்னும் 6 ஆள் வந்து கேட்டானோ நான் எங்கடா எங்க போய் வாங்க இந்த இடத்துல 9 மணி வரைக்கும் பாப்பாங்க. இல்ல ஒரு வேத்திலி கொண்டு வந்து கொடுக்குறான்னு கவி எங்கடா பார்த்து வர வேத்தல கொடுத்தா இவனுக்கு போதாதா எப்படி தம்பி தம்பி ஏப்பா இங்க வாப்பா பாக்கு கொடுத்துட்டு போனிய நான் திரும்பி பார்த்தேன் நான் திரும்பி பார்த்து இடமா பார்த்துட்டு கிடக்குறேன் ஆளை காணும் இப்போ நான் இந்த பணத்துக்கு போச்சேன்னா இவ்வளவு பயந்து கிடக்குறேன் பணம்னா பணம் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்களே இல்லையா என் மேல பார்த்தா ரத்தம் கொட்டுது பணத்தை காணுமே இதா 6 வேத்தலை கொடுத்தேன் நீ கொடுத்த வேத்தில 6 வேத்திலே கொடுக்குறான் பாக்கு இந்த ஒரு கடிச்சு பாக்குறா கொடு ஏமா அண்ணன் தான் குடி கடிச்சு குடிங்க ஒரு பாக்கா அது கடிச்சா ஏமா 6 பாக்கு தான் குடிங்க யாரும் ஒரு பாக்கு பாக்குல வச்சு போல நிக்கறானா நாங்க வா டேய் மகாபாரத கதையிலப்பா இது மகாபாரதம் தான் உலகத்தை இருக்கிறாங்க போய் அவ்வளோ கதை சீட்டு மாமா கையா சீட்டு கரெக்டா சீட்டியா போய் வரண்டா மருமகனே போறண்டா அந்த சகாதேவன் ஒரே வெட்டி வெட்டினான் சகாதேவனுக்காக 5 பேர் அவங்க செத்தாங்க அந்த கண்ணன் வந்து அவங்களை எழுப்பிடுவான் அதனால அவங்க சாகு குழியை எடுத்து லப்பு லப்புன்னு குழியில போட்டு மூடிடணும் அதுதான் வெட்டி வச்சுக்கிறா குழி வெட்டிட்டுங்க 5 பேருக்கு ரெடியா வச்சுக்கிறேன் ஆமா அங்க வா ஆமா 5 பேருக்கும் குழி வெட்டணும் இங்க வாடா அது சொல்லுங்க அளவு இதே அளவு பிடிச்சி வெட்டுறேன் அளவு தாங்க சத்தியமா அதே அளவு தாங்க கூட மிச்சமா இருக்கு கரெக்டா இருக்குடா சத்தியமா கரெக்டா இருக்குங்க குழியில போய் படுக்கிறவன் தர்மனா தாக்குறோம் ஏமா என்ன அப்படி பேச அவங்களுக்கு தான் நான் குழி வைக்க வைக்கிறேன் ஆமா ஆமா இந்த குழியில முதல்ல படுக்கிறவன் தர்மன் தான் படுக்க வைக்கிறேன் ஆமா மெய்யா ஆமா நான் படுக்க வச்சாதான் நான் வெட்டி போய் குழி வெட்டறா போடா டேய் மாமா போ போ